Hi, this is Surya. I'm a fashion designer and also fashion educator. So in the video la vanda enoda level 2 students oda garment construction oda works ellathiyume vanda na display panna poren, showcase panna poren. So avangaloda work vanda showcase pandradhukku munnadi en students pathina oru short or introduction vanda kuduthiralaanu nenikiren. So totally vanda 3 students, Aishwarya, Nishali and Rajeshwari, இவங்க மூணு பேருமே ஒருத்தர் வந்து குறைஞ்சதே கிடையாது. மூணு பேருமே வெரி மச் டேலண்டட் பர்சன்ஸ் அண்ட் ரொம்ப பேஷனேட்டான பர்சன்ஸ். பிகாஸ் இந்த மூணு பேருமே வந்து இது வந்து இந்த கோர்ஸ் ஆக்சுவலி 15 to 20 days தான். அந்த 20 daysல வந்து அவங்க ஆக்சுவலி என்ன பண்ணா ஒரு வெட்டிங் அவுட்ஃபிட் எனக்கு சப்மிட் பண்ணோம் அண்ட் ஆல்சோ கிட் ஹாட் கோட்டட் கார்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணி இது எல்லாமே ஸ்டிச்சிங் ப்ராசஸே வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். அது போக வந்து ஒரு 50 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்கள நான் போட சொல்ல இந்த மாதிரி லாட் அண்ட் லாட் வந்து அவங்க லேர்ன் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தா மட்டும்தான் இந்த 20 daysல நான் கொடுத்துருக்க சிலபஸ் எல்லாமே அவங்களால கவர் பண்ணி கரெக்டா வந்து அதை அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மூணு பேருமே சூப்பரா அதை வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எந்த ஒரு பேட்டர்ன்ஸ் நான் கொடுத்தாலுமே அவங்களால போட முடியும். அந்த அளவுக்கு வெல் ட்ரெயின்டா இருக்காங்க. அவங்களோட ஒர்க் பாக்குறப்ப உங்களுக்கே வந்து தெரியும் ஆக்சுவலி. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கை டிஸ்பிளே பண்றேன் அண்ட் அவங்கள பத்தியும் நான் சொல்றேன். ஐஸ்வர்யா ஃபர்ஸ்ட். ஐஸ்வர்யா வந்து ஆக்சுவலி ஃபேஷன் ஒரு ரிலேட்டட் பேக்ரவுண்ட் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. பட் வந்து அந்த கார்மெண்ட்ல எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, எப்படி அதை வந்து மேக் பண்றாங்கன்ற அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள ரொம்ப அதிகம். ஸோ ஆக்சுவலி அவங்க வந்து சிவில் பேஸ்டு பர்சன், சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கும் அவங்க ஃபீல்டுக்கும் வந்து எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஆனால் இதை எப்படியாவது லேர்ன் பண்ணிக்கணும்ட்டு அவங்களோட ஓன் மணியில வந்து என்கிட்ட வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணாங்க அண்ட் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அண்ட் என்னன்னா இப்போ வந்து அவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது நம்மளால சொல்லவே முடியாது. பிகாஸ் ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட டக்குன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணி மேம் இது ஓகே, இது கரெக்டா மேம் இது அந்த மாதிரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் காட்ட எனக்கு ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமாவும் ஷாக்கிங்காவும் இருந்தது. ஸோ ஐ ஷுட் அண்ட் ஆல்சோ வே ஆஃப் அப்ரோச் அவங்க கிட்ட அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நம்ம கிட்ட கேட்கறதா இருக்கட்டும், நம்ம சொல்றது ஒபே பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஐஸ்வர்யா வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பர்சன். அண்ட் அவங்களோட ஒர்க்குமே வந்து ரொம்ப 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 பெர்ஃபெக்டா இருக்கும். நீங்களே பாக்குறப்ப வந்து ஷாக் ஆகிற அளவுக்கு அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட வெட்டிங் அவுட்ஃபிட், இப்போ ஃபர்ஸ்ட் அவங்களோட வெட்டிங் அவுட்ஃபிட் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ ஐஸ்வர்யாவோட வெட்டிங் அவுட்ஃபிட் வந்து ஒரு அவங்க யூஸ் பண்ணிருக்க ஃபேப்ரிக் பாத்தீங்க அப்படின்னா வந்து நார்மலா வந்து நீங்க ஷாப்ல எங்கேயா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு வெட்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுன்ற ஒரு தாட்டே வந்து வராது காமனா. ஈவன் அவங்க வாங்கிட்டு வரப்ப எனக்கு அந்த தாட்டே இல்லை. அப்புறமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மேம் இது நல்லா இருக்கும்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ற விதத்துல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ கண்டிப்பா இது நல்லா இருக்கும் அப்படின்றது நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஒவ்வொரு விஷயம் அந்த ஃபேப்ரிக் சூசிங்கா இருக்கட்டும் எல்லாமே பார்த்து ஒவ்வொருத்தவங்களுமே பண்ணாங்க. ஸோ தட் லைக் ஐஸ்வர்யாவும் அந்த மாதிரி தான். இதுல பாத்தீங்கன்னா அவங்களோட லெஹெங்கா அவங்க சூஸ் பண்ணிருக்க வெட்டிங் அவுட்ஃபிட் வந்து லெஹெங்கா. ஸோ லெஹெங்கால அவங்களோட டாப் வந்து மெரூன் பேஸ்ல சூஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் பாட்டம் வந்து ஒரு ஃபிளாரல் பிரிண்டட் ஸ்கர்ட் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாட்டம்ல வந்து ஒரு டபுள் சர்க்குலர் ஃபிளார் உள்ள ஒரு ஸ்கர்ட் வந்து அவங்க பண்ணாங்க. டபுள் சர்க்குலர் இன்சென்ஸ் நல்ல ஒரு ஃபிளார் இருக்கும். அது அழகா ஜஸ்ட் ஒரு போட்டோகிராஃபி பர்பஸ் இல்ல வெட்டிங் ஸ்டில்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு ட்ரெடிஷனல் அண்ட் ஆல்சோ ஒரு நியூ லுக் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும் அவங்களோட கார்மெண்ட். அண்ட் அது அந்த கலர்ல வந்து அந்த மெரூன் பார்டர் அவங்க கொடுத்திருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மெரூன் பார்டர் வந்து ரொம்பவே அந்த கார்மெண்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுச்சு. ஒரு ட்ரெடிஷ்னல் அப்படின்னாலே வந்து அந்த மெரூன் ஷேட் அது இருந்தாலே அது வந்து ஒரு ஸ்டெப் அதிகமா வந்து நமக்கு அந்த லுக்கை வந்து கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அழகா வந்து அந்த பார்டர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுச்சு ஐஸ்வர்யாவோட கார்மெண்ட்டை. அண்ட் அவங்களோட டாப் அதுல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்க. அதுல வந்து ஸ்டோன்ஸ் நியர்லி வந்து ஒரு நிறைய ஸ்டோன்ஸ் நியர்லி ஒரு 800 to 1000 ஸ்டோன்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஸ்டோன்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்டிச் பண்ணிருக்காங்க. நியர்லி 800 கிட்ட கன்ஃபார்மா இருக்கும். ஸோ ஒவ்வொன்றையும் வந்து அவ்வளோ பார்த்து பொறுமையா ஸ்டிச் பண்ணி அதுல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம அவ்வளவு அழகா வந்து அவங்களோட டாப்ல வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. போத் ஃப்ரண்ட் அண்ட் ஆல்சோ ஸ்லீவ்ஸ்ல எல்லாம் கூட வந்து அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. அது ஒரு நேர்லயோ இல்ல நீங்க வந்து அந்த பாக்குறப்போ ரொம்ப வந்து ஒரு கிராண்ட் லுக்கா ஒரு ரிச் லுக்கா வந்து அந்த டாப் வந்து வியூ ஆகும். அதோட பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஃபேப்ரிக் ஒரு 120 rupees இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபேப்ரிக்கை தான் அவங்க அவ்வளவு அழகா ஒரு டாப்ல வந்து அந்த ஒர்க் பண்ணி இப்படி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் துப்பட்டா வந்து அதுக்கு ரிலேட்டடா ஒரு ஃபேப்ரிக் வாங்க அதுல பார்டர்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் லுக் வந்து டெஃபினட்டா வந்து ஒரு வெட்டிங் நீங்க வந்து ஒரு வெட்டிங் ஏதோ கல்யாணத்துக்குலாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா
பக்காவா இருக்கும். ஒரு போட்டோகிராஃபிக்கா இருக்கலாம், எல்லாத்துக்குமே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ எஸ், ஐஸ்வர்யாவோட வெட்டிங் அவுட்ஃபிட் பர்சனலி ப்ரொஃபஷனலி ரெண்டுதுலையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் யா, அதுக்கான வீடியோ வந்து இப்போ ஜஸ்ட் நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் ஐஸ்வர்யாவோட கிட் ஹாட் கட்டியர் கார்மெண்ட். இந்த கார்மெண்ட்ல அவங்க சூஸ் பண்ண ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா ஒரு கலர் ஸ்பிளாஷ் பண்ண மாதிரியான ஒரு ஃபேப்ரிக். கலர் ஸ்பிளாஷ் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மல்டி ஷேட்ஸ், எப்படி அந்த டார்க் ஷேட் வித் லைட் ஷேடோட ஸ்பிளாஷ் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க கிட் கார்மெண்ட்டுக்கு. அண்ட் யா, ஸோ அது வந்து டாப் அண்ட் டாப் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்ல என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லாவெண்டர் ஷேட், அதாவது அந்த டாப்ல இருக்கிற ஒரு ஷேடே வந்து எடுத்து பாட்டம்ல ஒரு லேயர்ஸ் ஃபிளான்சஸா வந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லாவெண்டர் ஷேட்ஸ் அவங்க ஆட் பண்ண அந்த லைட்டர், அந்த மேல இருக்க டார்க்கர் டோன் எல்லாத்துக்கும் சேர்த்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகா இருந்தது. ஸோ அந்த கர்வ்ஸ், அந்த கார்மெண்ட் பாட்டம்ல இருக்க அந்த கர்வ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்றப்போ தனித்தனியா பண்றது வந்து டக் டக்குன்னு பண்ணிடலாம். பட் வந்து அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்றோம் இல்லையா, அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெயிட் அவ்வளோ இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து சேர்த்து, ஈவன் அது 1 year பேபி 2 year பேபியா இருந்தாலும் அந்த ஃபேப்ரிக் சின்னதாக நம்ம பண்ணாலும் அந்த ஃபேப்ரிக் வந்து ஹேண்டில் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதை என் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு நானும் ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்ணிட்டே இருந்தேன் அவங்க எப்படி பண்றாங்க. பட் ரொம்ப அதை ஒரு இதாக எடுத்துக்காம அழகாக முடிச்சு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட லுக் நீங்க பார்க்கலாம். அதோட பாட்டம்ல வந்து அந்த கர்வ், ஒரு ரவுண்டா கர்வியா இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து அந்த கார்மெண்டோட டோட்டல் அந்த அட்ராக்ஷனோட லுக் வந்து இருக்கும். அண்ட் ஸ்லீவ்லெஸ் வித் நெக்ல வந்து நிறைய கர்வ்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணாங்க. அண்ட் அதோட எட்ஜஸ்லாம் கூட பெர்ஃபெக்டா அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட் ஹாட் கட்டியர் கார்மெண்ட் லுக் வைஸ் அந்த பிரைட் டோனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகா இருக்கும். யா, ஸோ அதுக்கான வீடியோ வந்து இப்போ பாருங்க. நெக்ஸ்ட் நிஷாலி. ஸோ நிஷாலி பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு போல்டான பர்சன். அவங்க நிஷாலின்னு சொல்றப்ப எனக்கு வந்து அவங்களோட போல்ட்னஸ், அவங்களோட டெடிகேஷன் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வரும். இந்த ஒரு சின்ன பொண்ணு தான், சின்ன இந்த வயசுலேயே வந்து ஒரு ஷாப் அவங்க ரன் பண்ண, ஒரு பொட்டிக் வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வந்து அவங்கள வந்து மோல்ட் பண்ணிக்கணும், இன்னும் பெஸ்டா பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணாங்க. அண்ட் எல்லா பேட்டர்ன்ஸையுமே வந்து தரவா லேர்ன் பண்ணிட்டு இப்போ வந்து இன்னும் பெட்டரா வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், இப்போ நிஷாலி வந்து ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது சொல்றப்ப எது கேட்டாலும் அவங்களோட ஆன்சர் பாத்தீங்கன்னா அந்த தயக்கமே இல்லாம டக் டக்குன்னு ஸ்ட்ரைட்டா பயங்கர போல்டா இருக்கும். ஸோ அதை பாக்குறப்ப எனக்கே வந்து நம்மளும் இந்த மாதிரிலாம் இருக்கணும், இந்த மாதிரி தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு தோணும். சில விஷயங்கள்ல எல்லாம் அவங்கள பார்த்து நான் கத்துக்கிறேன். பிகாஸ் யாரை பார்த்து யார்கிட்ட எந்த நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நம்ம கண்டிப்பா கத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிஷாலிட்ட அவங்களோட போல்ட்னஸ் ஒரு பெரிய பிளஸ் அவங்களுக்கு. அண்ட் இந்த யங் ஏஜ்ல அவ்வளோ டெடிகேட்டிவா அப்படி வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த பொண்ணுகிட்ட நிறையவே இருக்கு. ஸோ அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் அவங்களோட கார்மெண்ட்ல நீங்க இப்ப பார்க்கலாம். அவங்களோட வெட்டிங் அவுட்ஃபிட். ஸோ எஸ், அவங்களோட வெட்டிங் அவுட்ஃபிட் வந்து அவங்க என்ன மாதிரி சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல்ல வந்து அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளான்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், என்ன டிசைன் பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க, இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்றப்போ ஸோ இந்த மாதிரி ஒரு அதாவது ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் தான் எடுத்துட்டு வராங்க. பிகாஸ் ஒரு ஸ்டூடெண்ட் இப்ப வந்து வேற எடுத்தாங்கன்னா அது வந்து இன்னொரு ஸ்டூடெண்டால கத்துக்க முடியாது. அதனால 3 பேருமே வித்தியாசமான பேட்டர்ன்ஸ் தான் நான் சூஸ் பண்ண சொல்வேன். ஸோ நிஷாலி சூஸ் பண்ணது ஒரு சூப்பர்வான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன் என்னன்னா பேனல் கவுன். ஸோ பேனல் கவுன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பேனல் கவுன் பண்றது நார்மலா பேனல்ஸ் கட் பண்ணி உங்களால பண்ண முடியாது. அவங்க பண்ண பேனல் கவுன் வந்து ஒரு
ஒரு பயங்கர ஒரு நிறைய விஷயங்கள் உள்ள நிறைய கன்ஸ்ட்ரக்டிவ் மெட்டீரியல் யூஸ் பண்ணாதான் வந்து நிஷாலி பண்ணிருக்க அந்த ஷேப் வரும் கரெக்டா. ஸோ 12 பேனல்ஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. வித் பேக் சைட் வந்து இன்விசிபிள் ஜிப், டீப்பர் நெக், ஃப்ரண்ட் ஆல்சோ டீப்பர் நெக் அண்ட் ஸ்லீவ்ல வந்து டிசைன் ஒரு தின் ஃபைன் ஸ்ட்ரைப்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க. அண்ட் வியர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுல என்னன்னா ரொம்ப 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 கஷ்டம் என்னன்னா அதை ஹேண்டில் பண்ற ஒவ்வொரு அந்த கார்மெண்ட் எல்லாம் அயன் பண்றதுக்கு மட்டுமே அவங்க அசால்ட்டா வந்து இது பண்ணிட முடியாது. ஒவ்வொரு பேனலையும் அவங்க அயன் பண்ணும், உள்ள கன்ஸ்ட்ரக்டிவ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து ரொம்ப ஆர்வமா பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். இல்லைன்னா நமக்கே வந்து என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த நிஷாலியை பொறுத்த அளவுக்கு அது மாதிரி ஒரு தடவை கூட மூஞ்சி சொல்லிச்சு நான் பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா பண்ணி முடிச்சாங்க. அவ்வளோ அழகா அந்த கர்வ்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா வந்திருந்தது. ஸோ அவங்களோட கார்மெண்ட் நீங்க இப்படி பாக்குறப்பே வந்து உங்களுக்கு அந்த கர்வ்ஸ் ஒரு ஜஸ்ட் வியூ பண்ணுங்க, அதுலயே வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஷேப் வந்து அகெயின் வந்து உட்கார்ந்தாலோ நம்ம மூவ் பண்ணாலோ எந்திரிச்சு மறுபடியும் நிக்கிறப்பயுமே வந்து அகெயின் வந்து பேக் டு ஃபார்ம் வந்துடும். அவங்க சூஸ் பண்ண ஃபேப்ரிக்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பியோர் ரெட், ஒரு இந்தியன் வெட்டிங் பேஸ்ட் ஒரு ஷேட், நல்ல பியோர் ரெட் வித் அந்த கோல்டன் பனாரசி brocade ஃபேப்ரிக் வந்து அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபேப்ரிக் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கார்மெண்டோட பேட்டர்ன் ஸ்டைல வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு வெயிஸ்ட்ல வந்து ஒரு சின்ன ஒரு கோல்டன் வெயிஸ்ட் பெல்ட்டும் வந்து ஆட் பண்ணி அவங்க வந்து அவங்களோட கார்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ பயங்கர ஒரு ராயலான ஒரு கார்மெண்ட் இந்த கார்மெண்ட். ஸோ 12 பேனல் கவுன், வெட்டிங் பேஸ்ட் பேனல் கவுன். அண்ட் யா, அதுக்கான வீடியோ வந்து நீங்க இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் நிஷாலியோட கிட் ஹாட் கட்டியர் கார்மெண்ட். ஸோ இவங்க வந்து என்ன மாதிரியான ஃபிளான்சஸ் சூஸ் பண்ணாங்கன்னா ஸ்பைரல் பேஸ்டு ஃபிளான்சஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிளான்சஸ் வந்து அதுல வந்து இருக்கு. அவங்க கார்மெண்ட்ல ஒரு 3 to 4 ஃபிளான்சஸ் கிட்ட இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு ஷேட் வந்து டார்க் அண்ட் லைட் ப்ளூ வந்து ஷேட் அந்த மாதிரி சூஸ் பண்ணாங்க. அண்ட் அதுல வந்து நெட் இருக்கு, ஆர்கான்ஸா இருக்கு, பிரிண்டட் ஆர்கான்ஸா சம்திங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்மே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் வந்து ஒரு நார்மல் நெக் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பேக் பார்ட் வந்து ஒரு டீப்பர் வி வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த டீப்பர் வி வந்து குழந்தைங்க போறப்ப ரொம்ப அழகா இருக்கும். ஸோ எஸ், அது வந்து நடந்து போனாங்க அப்படின்னு வந்து ஒரு பால் மாதிரி தான் இருக்கும். இவங்க 3 பேருமே பண்ண கார்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பால் மாதிரி பவுன்ஸ் ஆகும். ஸோ இதுலயுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிளான்சஸ் யூஸ் பண்ணி அதோட கர்வ்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு புஷியா நல்லா இருக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் எல்லாமே அந்த டார்க்கர் அண்ட் லைட்டர் டோன் எல்லாமே சேர்த்து அந்த லுக்கை வந்து பயங்கரமா வந்து போட்டோஸ்க்கு வந்து எடுத்து காட்டுது. அண்ட் இது பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 1 வீக் அதாவது ஒரு கட்டிங் பண்ணும், அது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் மெட்டீரியல் யூஸ் பண்ணும், அதை பினிஷ் பண்ணும், இந்த மாதிரி நிறைய விஷயம். இதுக்கு நடுவில் அவங்க ஒர்க் பண்ண பேட்டர்ன்ஸோட ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கும். நியர்லி வந்து ஒரு 10 to 12 meters கிட்ட வந்து அதுல வந்து ஃபேப்ரிக் மட்டுமே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கீழே அந்த ஒரு டைப் ஆஃப் கலர், ஒரு கலருக்கு மட்டுமே. அண்ட் ரிமைனிங் கலர்ஸ் இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ meters ஆஃப் ஃபேப்ரிக் வந்து அந்த கார்மெண்ட்ல வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே லேஸான ஃபேப்ரிக் அப்படின்றதுனால உங்களுக்கு வெயிட் தெரியாது. அதை ஸ்டிச் பண்றப்பதான் அதோட ஸ்ட்ரகிள் தெரியும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்களோட கிட் கார்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அதுக்கான வீடியோ வந்து இப்ப பாருங்க. நெக்ஸ்ட் ராஜி மேம், ராஜேஸ்வரி, அவங்கள நான் ராஜி மேம் தான் கூப்பிடுவேன். ஸோ எஸ், அவங்க வந்து எப்படின்னா வந்து ஒரு சிஸ்டர் பாண்டிங் தான் எனக்கு. அவங்க ஆக்சுவலி அவங்களுமே வந்து சிவில் வந்து முடிச்சிருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சேம் நம்ம ஃபேஷன் ஃபீல்டில் வந்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை பற்றி லேர்ன் பண்ணி இன்னொன்று வந்து
வீட்டில் வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்குமே வந்து இந்த ஃபேஷன் ஃபீல்டு வந்து ரொம்பவே வந்து ஒரு கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் அதை லேர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணவங்க தான் அவங்க. அண்ட் ராஜி மேம்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கர ஒரு ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன். நான் ஒரு இடத்துல நாங்கள் அமைதியாக இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல ராஜி மேம் இருந்தால் ஒரு என்த்து இருக்கும், ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னான ஒரு மோட்ல இருக்கும். ஒர்க்கும் அதே மாதிரி போயிட்டுருக்கும், ஒரு ஃபன் எலிமெண்ட்டுமே வந்து இருக்கும் அவங்க இருந்தால். ஸோ அது அவங்களோட பெரிய பெரிய ப்ளஸ். அந்த இடத்தையே வந்து ஒரு ஹாப்பினஸாக நல்ல ஒரு என்ஜாயபிளாக மாற்றுவாங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒர்க் நல்ல ஸ்பீடு இருக்கும் அவங்களுக்கு வந்து. அவங்களோட ஒர்க்கில் இருக்கட்டும், அவங்க வே ஆஃப் டாக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஸ்பீடு இருக்கும். அதே மாதிரி அந்த கரெக்டான டைமில் முடிக்கிறது, ஸ்லோவாக போகிற மாதிரி ஏதாவது தெரிஞ்சாலும் அது கரெக்ட் டைமுக்கு வந்து அவங்க கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்களோட பெரிய ப்ளஸ் வந்து அந்த சுற்றி இருக்கிறவங்களை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறது, அவங்களோட ஒர்க்கை வந்து கரெக்டாக வந்து முடிக்கிறது. அண்ட் இப்போ ராஜி மேமோட வெட்டிங் அவுட்ஃபிட் அண்ட் கிட் கார்மெண்ட் ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெட்டிங் அவுட்ஃபிட். ஸோ வெட்டிங் அவுட்ஃபிட் நீங்கள் வந்து டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க வந்து என்ன மாதிரியான இது பண்ணலான்றப்போ, லைக் ஒரு கவுன் பண்ணுறேன், ஒரு ரிசப்ஷனுக்கு பேஸ்டாக ஒரு கவுன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் ஒரு நிறைய கவுனுன்றப்போ வந்து அது ஒரு வெட்டிங் ரிலேட்டட்ன்றப்போ நிறைய ஃபேப்ரிக் வந்து அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ராஜி மேமோட கார்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் நியர்லி அவங்க வந்து 40+ மீட்டர்ஸ் வந்து அவங்க ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே வந்து இவ்வளோவான்ற மாதிரி இருக்கும், பட் அவ்வளோ ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாது, பட் அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ எஸ், அவ்வளோ சரி 40 மீட்டர்ஸ்னால் வெயிட் இருக்க மாட்டேன். அது லேஸான நெட் ஃபேப்ரிக்ன்றதுனால உங்களுக்கு வெயிட் இருக்காது, பட் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் இல்லையா. ஸோ இவங்களோட கார்மெண்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அவங்க சூஸ் பண்ண கலர் ஃபர்ஸ்ட் திங் ரொம்பவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர், ஒரு க்ரீன் அண்ட் ப்ளூ ஷேட் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஷேட் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அது எந்த ஸ்கின் டோனாக இருந்தாலும் வந்து பக்காவாக மேட்ச் ஆகும். லைக் பிளாக் கொஞ்சம் வந்து டல் ஷேடாக இருந்தாலும், ஃபேர் ஸ்கின் டோனாக இருந்தாலும், யாருக்காக இருந்தாலும் அந்த ஷேட் வந்து கரெக்டாக வந்து சூட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பர்வான ஷேட் தான் அவங்க சூஸ் பண்ணாங்க. அண்ட் மேலே ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் அண்ட் ஸ்லீவ்ல வந்து டிரான்ஸ்பரண்ட் ஸ்லீவ் அண்ட் கேதர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ தட் அதுவுமே வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு லுக் அண்ட் ரொம்ப ராயலான ஒரு லுக்காக இருந்தது. அண்ட் கீழே வந்து அந்த கவுன் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஃப்ளார் வந்து இப்படி இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஷேப்பில் வந்து அழகாக வந்து அதை கொண்டு வந்தாங்க. ஸோ 2-3 லேயர்ஸ் ஆஃப் நெட் எல்லாம் கொடுத்து அதோட கீழே வந்து அந்த பாட்டமை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக முடிச்சாங்க. அண்ட் பாட்டம் லைனில் இதோட ஹைலைட்டே வந்து இந்த கவுனோட ஹைலைட்டே வந்து ரஃபிள்ஸ் தான். ஸோ இட்ஸ் ஆல்சோ கால்ட் ரஃப்லர் கவுன்னு கூட சொல்லலாம், நம்ம அந்த மாதிரி கூட இது பண்ணலாம். பிகாஸ் அவ்வளோ ரஃபிள், இதில் ரஃபிள் தான் வந்து ஹோல் கார்மெண்ட்டை விட அந்த ரஃபிள்ஸ்க்கு மட்டுமே 20 மீட்டர்ஸ் கிட்ட நெட் வந்து தேவைப்பட்டது. ஸோ அவ்வளோ மீட்டர்ஸையும் நம்ம கட் பண்ணி அதை கரெக்டான கேதர்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம அட்டாச் பண்ணி இந்த மாதிரி லாட் அண்ட் லாட் ஒர்க் இருக்கு. ஸோ அது ரொம்ப அழகாக அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சு அதில் வந்து அட்டாச்சும் பண்ணாங்க. ஸோ இந்த கார்மெண்ட் போட்டு ஒரு ரொட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளார் ஒரு அழகாக இருக்கிற மாதிரி அந்த ஃப்ளாரோட லுக் வந்து அப்படியே இருக்கும். சுற்றுறதுக்கு அந்த ஃபோட்டோகிராஃபி இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஷேட் வந்து முக்கியமாக அவங்க கார்மெண்ட்டு அந்த ஷேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ அவங்க வெட்டிங் அவுட்ஃபிட்டோட வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ராஜி மேமோட கிட் ஹாட் couture கார்மெண்ட். ஸோ இந்த கிட் ஹாட் couture கார்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதுலயுமே அவங்க சூஸ் பண்ண கலர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். அதோட ஷேடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு கூலான ஒரு கலர் இருக்கும். 2 டிஃப்ரெண்ட் ஷேடு, ஒரு பிளைன் ஷேட் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு பிரிண்டட் ஆர்கான்ஸா வந்து அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு ஃபிளான்சஸ்லேயே வந்து கேதர்டு ஃபிளான்சஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. 2 டிஃப்ரெண்ட் லேயர்ஸா வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. இதுவும் இந்த கார்மெண்ட்டுமே வந்து எந்த ஒரு குழந்தை போட்டு நடந்தாலும் அப்படியே ஒரு பால் உருண்டு போற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க பண்ண 3 கார்மெண்ட்டுமே ஸ்டூடெண்ட் பண்ண எல்லா கார்மெண்ட்டுமே வந்து அந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபஷனல் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்மெண்ட்ல வந்து அந்த கலர் டோன் இதுலயுமே ரொம்ப அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாங்கள் யோசிச்சோம் டார்க் மேலே வைக்கலாமா இல்லை லைட் மேலே வைக்கலாமா இந்த மாதிரிலாம் டிஸ்கஷன் போகிறப்போ அண்ட் ஃபைனலி வந்து இந்த ஷேட்ஸ் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இந்த அழகான ஒரு கவுன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில்
ரொம்ப ஹைலைட்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஃப்ளார்ஸ், அந்த ஏசிமெட்ரிக்கல் லைன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஃப்ளாரல் ஒர்க் மாதிரி. இது எல்லாமே வந்து லேசர் கட்டிங் யூஸ் பண்ணி அவங்க பண்ண ஒர்க்கு தான். அதுவுமே ஒவ்வொரு ஃப்ளார், அதாவது நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த பேஸில் இருக்க ஆர்கான்சா ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதில் இருக்க ஃப்ளார்ஸ் ஒவ்வொன்றையும் வந்து லேசர் கட் பண்ணி சின்ன சின்னதாக வந்து ஸ்டிச் பண்ணி அந்த மாதிரி தான் இந்த பார்ட்டில் ஃபுல்லாக அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நியர்லி வந்து ஒரு 350-400 ஃப்ளார்ஸ் கிட்ட அவங்க செப்பரேட்டாக பண்ணி இத்தினூண்டு ட்ரெஸ்ஸில் இவ்வளோ அட்டாச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இவ்வளோவான அந்த ஃபுல் பார்ட் கவர் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி ஆகணும். அது மட்டுமே அவங்களுக்கு வந்து ஒரு 2 days மாதிரி எடுத்துக்கிச்சு. 2 days இன் சென்ஸ் அவங்க ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் வந்து இந்த பார்ட், பிகாஸ் ஃபர்ஸ்ட் நாங்கள் பண்ணுறப்போ அது சிம்பிளாக இருந்தது. இந்த ஒர்க் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஆட் பண்ணலான்னு சொல்லி அதை பண்ணாங்க. அது பண்ணதுக்கப்புறமா ஒரு அந்த கார்மெண்ட்டோட லுக்கே வந்து வேறு லெவலில் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப அழகாக வந்து அந்த ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி அந்த ஃப்ளாரல் ஒர்க் காட்டுச்சு. எனக்கு அந்த அவங்க கார்மெண்ட்டில் அந்த பர்டிகுலர் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேரோட ஒர்க்கையும் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எல்லா ஒர்க்குமே வந்து ஒவ்வொருத்தவங்களோட கார்மெண்ட்டுமே வந்து ஒவ்வொரு விஷயங்களில் வந்து ஸ்பெஷல். அவங்களோட ஹார்ட் ஒர்க் அதில் இருக்குது, அவங்களோட பேஷன் அதில் இருக்குது. இந்த மாதிரி அது ஒவ்வொரு ஒர்க்கையும் பார்க்குறப்ப அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் எனக்கு ஞாபகம், அந்த 20 நாள் அவங்க போட்ட உழைப்பு தான் வந்து எனக்கு ஞாபகம் வரும். அண்ட் எஸ், அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களை கண்டிப்பாக டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மட்டும் இல்லை, கார்மெண்ட் மட்டும் அவங்க பண்ணல, அதுக்கான இல்லஸ்ட்ரேஷன், அந்த கார்மெண்ட்கான இப்போ என்ன கார்மெண்ட் வெட்டிங் அவுட்ஃபிட் இருக்கோ அதை அப்படியே வந்து ஸ்கெட்சிங்ல கொண்டு வரணும் அவங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு லாஸ்ட் அவங்க பண்ணாங்க அது எல்லாமே. ஸோ அந்த ஒர்க்கையுமே வந்து ரொம்ப அழகாக ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்கள் ஸ்கெட்சிங்கான ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருப்பேன். அந்த எண்டில் வந்து அவங்க வந்து அவங்களோட ஸ்கெட்சிங்கையும் சப்மிட் பண்ணும். ஸோ வெட்டிங் அவுட்ஃபிட்டுக்கு எல்லாருமே வந்து அவங்களோட ஸ்கெட்சிங்கையுமே வந்து சப்மிட் பண்ணாங்க. ரொம்ப அழகாகவே வரைஞ்சாங்க ஒவ்வொருத்தவங்களும். அண்ட் எஸ், நெக்ஸ்ட் வந்து மாடலிங். சரி, டம்மியில் வச்சு ஷூட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அந்த கார்மெண்ட்டை வியர் பண்ணி சில ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோட்டோ ஷூட் வந்து பிளான் பண்ணோம். அண்ட் மாடலிங் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மாடல்ஸ்லாம் கூப்பிடாம நம்மளுக்கே நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் என்னோட 3 ஸ்டூடெண்ட், ஐஸ்வர்யா வந்து அவங்களே வந்து ஸ்டிச் பண்ணதுனால அவங்களே வந்து மாடலிங் பண்ணாங்க அவங்களோட கார்மெண்ட்டுக்கு. அண்ட் மேக்கப் இதெல்லாமே நாங்களாவே போட்டு அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு அவங்களே மாடலிங் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் நிஷாலியோட சிஸ்டர் வந்து மாடலிங் பண்ணாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தான் அவங்க ஸ்டிச் பண்ணாங்க அவங்க ஒரு வெட்டிங் அக்கேஷனுக்காக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிஷாலி வந்து அவங்க அக்காவுக்கே வந்து அந்த ஷூட் நாங்கள் போட்டு பண்ணோம். அண்ட் ராஜி மேம்க்கு நான் வந்து வியர் பண்ணேன். அவங்க கார்மெண்ட் வந்து நான் வியர் பண்ணி ஷூட் பண்ணேன். ஸோ மாடலிங் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா சேர்த்து அவ்வளோ அழகாக வந்து இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். எண்ட் ஆஃப் தி செஷன் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபன் ஜாலியாக இருந்துட்டு நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான ஒரு செக்ஷன் வந்து ஒதுக்கிட்டு நாங்கள் எல்லா சர்டிஃபிகேட் கொடுக்குற அந்த நேரம் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. பிகாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் 2ல வந்து இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ இவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறப்ப அவ்வளோ ப்ரௌடாகவும் அவ்வளோ சந்தோஷமாகவும் இருந்தது அவங்களோட ஒர்க் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா. அண்ட் அந்த மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அண்ட் யா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே வந்து கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கும் சேர்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் ஃபேஷன் டிசைனிங் பேட்ச் வந்து செப்டம்பர் வருது இல்லையா? ஸோ செப்டம்பர் மிட்ல வந்து இருக்கும். ஸோ கிளாஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் சிப்பி கோச்சர் அண்ட் சூர்யா ஷைன் டிசைனருக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட்.